சங்கீதம் 121 2 திருப்பிக் கொள்ளுவோம். भजन संहिता 121 वचन 2 को ले लेंगे. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். मुझे सहायता यहोवा की ओर से मिलती है जो आकाश और पृथ्वी का करता है. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? மனப்பூர்வமாக அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya हालेलुया. पूरे मन से परमेश्वर के लिए महिमा करेंगे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். मुझे सहायता यहोवा की ओर से मिलती है जो आकाश और पृथ्वी का करता है. விசேஷ விதமாக நாம் இருக்கிற யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரத்தை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் இவ்விதமாக சொல்லுகின்றனர். जांचने वाले विशेष प्रकार से ये जो यूनिवर्स है इसके बारे में कहते हैं. அது எவ்வளவு பெரியது, वह कितना बड़ा है, அளந்து முடியாதது. जिसका नाप कोई नहीं सकता है. ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது இந்த யூனிவர்ஸ் ஒவ்வொரு நாளும் அப்படியே பெரிதாகி கொண்டு போகிறது என்று. एक तरह के जांचने वाले कहते हैं कि ये जो यूनिवर्स है दिन बर दिन बढ़ता जा रहा है. இன்னொரு ஆராய்ச்சி சொல்லுகிறது இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த அண்ட சராசரத்துக்கு முடிவு இல்லை. ஆனாலும் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற அளவு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு யூனிவர்ஸ் தான் நம்ம அளக்க முடியும் என்று சொல்லுகிறது. और एक जांचने वाले कहते हैं कि ये जो यूनिवर्स इसका नाप बिल्कुल नहीं है, लेकिन जितना हमारा समझ का है उतना ये हो सकता है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அது இந்த ஒரு பெரிய ஒரு யூனிவர்ஸினுடைய அதனுடைய டிஸ்டன்ஸ் முழுவதுமாக இருக்கிற அதனுடைய டயமீட்டர் போல நாம் சொல்ல வேண்டுமானால் அது எவ்வளவு இருக்கிறது என்றால் 94 போட்டு 11 முட்டை வரிசையா போட்டீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குமோ அவ்வளவு கிலோமீட்டர் இருக்குது. देखिए ये जो यूनिवर्स की जो दूरी है, अगर आप लोग जो है ऐसे नाप कर देखेंगे तो 54 के बाद में 11 शून्य डालेंगे तो उतना दूरी है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அதாவது இதை ஒளியின் ஆண்டுகள் வைத்து தான் அளக்கிறார்கள். और ये जो उजियाला के दिन के अनुसार ही इसे नापते हैं. ஒளியின் ஆண்டு என்பது என்ன? और ये उजियाला का ये साल क्या है? ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு ஒளி வேக்குவம், அதாவது வெற்றிடம், காற்று இல்லாத வெற்றிடத்திலே ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் கணக்கு. देखिए हिसाब यही है कि एक उजियाला वैक्यूम जहां पर बिल्कुल हवा नहीं है वहां पर कितनी दूरी तक जाता है, यही है. காற்று இல்லாவிட்டாலும் தூரத்தில் இருக்கிற ஒளி நம் கண்ணுக்கு ஒரு இமைப்பொழுதில் வந்து விடுகிறது அல்லவா? देखिए पवन ना रहते समय पर भी दूर में रहने वाली रोशनी हमारे आंखों के करीब आ जाती है. அவ்வாறு செல்லுகிற, அவ்வாறு நமக்கு லைட் டிராவல் பண்ணுகிறத லைட் இயர் என்று மிகப்பெரிய ஒரு நேரத்தை குறிப்பிடுவார்கள். ऐसे जो रोशनी की यात्रा है उसे लाइट ईयर ऐसे कहलाया जाता है. ஒளி ஆண்டு, ऐसे लाइट का ईयर. அது மாதிரி 93 போட்டு 9 வரிசையா போட்டோன்னா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வருடங்கள் லைட் டிராவல் பண்ணத்தக்கதான தூரம் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றனர். देखिए 93 के बाद में 9 शून्य डालने से उतनी दूरी जो है ये जो है उजाला की यात्रा यानी लाइट ट्रैवल होता है. இவ்வளவு பெரிய ஒன்றை உண்டாக்கினவர் நம்முடைய சொந்தக்காரர். देखिए इतने बड़े को बढ़ाने वाले हमारे मालिक हैं, நம் பரம தகப்பன் தான். हमारे परम पिता. ஹalleluya. हालेलुया. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். मेरे प्रिय प्रभु के लोगों, एक बात को समझ लो. ஆமா, தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ संभव है. அப்ப நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும். तो हमें एक बात को समझ लेना है. வேதம் சொல்லுகிறது சுத்த இதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். और परमेश्वर कहते हैं कि शुद्ध हृदय वाले इस्राएलियों के लिए हमारा परमेश्वर यहोवा भला है. அப்ப ஒரு பியூர் ஹார்ட்டோட நீங்க இருந்தீங்கன்னா, अगर एक पवित्र दिल के साथ रहेंगे तो ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு தேவன் நல்லவர் தான். एक बात को समझ लो कि आपके लिए परमेश्वर भला है. அவர் நல்லவராகவே இருக்கிறார். वह भला करने वाला ही है. அப்ப சுத்த இதயத்தை மட்டும் விடாதீங்க. तो शुद्ध हृदय को छोड़ना नहीं. அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். तो हमको सहायता वहां से मिलती है जो आकाश और पृथ्वी का
करता है। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, இஸ்ரவேலருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து ஒத்தாசை வந்தது. इस्राएलियों के लिए सहायता आकाश और पृथ्वी को सृष्टि करने वाले कर्ता की ओर से मिली थी। அவர் தூதர்களின் அப்பத்தை வானத்திலிருந்து கொட்டினார், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். वह जो है दूतों का जो मन्ना वह आकाश से डाले थे। அது மட்டுமல்ல, பறந்து திரிகிற காடைகளை வானத்திலிருந்து வானத்தை உண்டாக்கின கர்த்தர் அருமையாக அந்த எல்லா பறவைகளையும் வந்து விழப்பண்ணினார். और आकाश में उड़ने वाली इन पक्षियों को भी जो है परमेश्वर ने नीचे उनके लिए डाल दिया था। வேதாகமத்திலே பார்ப்பீர்களானால், अगर हम पवित्र बाइबल में पढ़ेंगे तो நம்ம ஸ்தோத்திர பலிகள்ல ஒரு ஸ்தோத்திர பலி சொல்லுவோம். हमारे स्तुति बलियों में एक बलि हम ऐसे कहते हैं, ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். ऐसे सोते को आपने अलग कर दिया है, प्रभु आपकी स्तुति हो। சங்கீதம் 74:15 அவ்வாறு சொல்லுகிறது. और भजन संहिता यहाँ पर 74 में ऐसे लिखा है, புதிய ஊற்றுகளை உண்டாக்கினீர், அதான் ஊற்றை பிளந்தீர், ஆண்டவரே நீர் நல்லவர். नए सोते को आपने लगा लिया, परमेश्वर आपकी स्तुति हो। ஆண்டவரிடத்திலே நீங்கள் கதறுகிற பொழுது, जब आप लोग प्रभु से विनती करते हैं, பூமியிலே அவர் ஊற்று கண்களை திறந்து விடுவார். इस पृथ्वी पर उस सोते को वह उबल ले आते हैं। வானத்தின் மதகுகளை திறந்த பொழுது நோவாவின் காலத்தில் பெருமழை பெய்தது. और आकाश के मेढ़ों को खोलते समय जो नोआ के समय पर वर्षा हुई थी। ஆகவே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நமக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நன்மைகளை பிறந்து வர வைக்க பண்ண முடியும். हमारे परमेश्वर जिन्होंने आकाश और पृथ्वी को सृष्टि किया है, तो वे आकाश और पृथ्वी से हमको भलाइयां ले आते हैं। அப்ப நம்ம பியூர் ஹார்ட்டோட இருந்துட்டா, तो अगर हम शुद्ध हृदय के साथ रहेंगे, तो சுத்த உள்ளத்தோடு இருந்துட்டா, शुद्ध दिल के साथ रहेंगे, तो தேவன் நல்லவர், परमेश्वर भला है। தேவன் நல்லவர், परमेश्वर भला है, நமக்கு ஒத்தாசை தந்து கொண்டே இருப்பார். वे हमारे लिए सहायता करते ही रहेंगे। ஆமா, அவரிடத்தில் அன்பு கூறவும் அவர் தருகிற நன்மைகளை ருசிக்கவும் செய்தவர்கள் ஒரு நாளும் அவரை விட்டு போவதில்லை. जो उनसे प्रेम करते हैं और जो उनकी सहायता की ओर रहते हैं, वे कभी उनको छोड़कर नहीं जाएंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, இந்த உலகத்துல மஞ்சட்காமாலை வந்துருச்சுன்னா பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும், அல்லது அவங்க கண்ணு மஞ்சளா தெரியும். देखिए इस संसार में जब लोगों को जॉइंटिस की बीमारी आ जाती है, तो जो कुछ भी वे देखते हैं उनके लिए वह पीला ही दिखाई पड़ता है। ஒரு மனுஷனுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா நீங்க எல்லாரும் உட்கார்ந்து நல்லா பிரியாணி ருசியா சாப்பிட்டாலும் அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டா சொல்லுவான் கசக்குது. देखिए अगर किसी को बुखार आ जाता है, उसके सामने अगर आप लोग बिरयानी खाएंगे और अगर उसको देंगे तो वह बिरयानी उसको कड़वा ही लगता है। அப்ப உலகத்தினால் கரைபடாமலும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் உதவி செய்கிறவர்களாக உலகத்தால் கரைபடாதவர்களாக இருந்தால் தேவனுக்கு முன்பதாக சுத்தமான பக்தி உள்ளவர்கள். देखिए अगर हम इस दुनिया की अशुद्धों में ना लगे, बिना दरिद्र और विधवाओं के लिए सहायता करके रहने से हम पवित्र यानी हृदय அப்படின்னா शुद्ध हृदय के साथ ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு रहेंगे। ஒத்தாசை வருவது நிச்சயம். तो परमेश्वर की ओर से सहायता मिलना बहुत ही निश्चय है। கவலைப்படாதீங்க, चिंता मत कीजिए, வருது, ये आएगा, நிச்சயமா வருது. बहुत ही निश्चय से आएगा। ஆமா, நீங்க போய் உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், अगर आप अपने लिए पासपोर्ट लेते हैं, तो அங்க எடுத்த பிறகு அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, तो लेने के बाद में एक नंबर वे देते हैं, ட்ராக்கிங் நம்பர். ट्रैकिंग नंबर उसको कहते அது हैं। நீங்க தட்டுனீங்கன்னா अगर आप उसको डालेंगे तो அவங்க சொல்லுவாங்க, இப்பொழுதும் கூட பாஸ்போர்ட் ஆபீசர் கையெழுத்து இப்பதான் வச்சிருக்கிறாரு, இப்ப அது நெக்ஸ்ட் அடுத்தபடியாக பைண்டிங் பண்ண செல்லுகிறது. वह कहेगा कि पासपोर्ट ऑफिसर ने अभी अभी रखा है और अभी आपका पासपोर्ट बाइंडिंग के लिए गया है। திரும்பவும் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அல்லது மறுநாள் தட்டி பார்த்தீங்கன்னா சொல்லும், இப்பொழுது உங்களுக்கு டெஸ்பேச் ஆயிருச்சு, உங்களுக்கு இந்த கூரியர் சர்வீஸ் மூலமா உங்க வீட்டுக்கு வந்து சேரும். कुछ घंटों के बाद, नहीं तो अगले दिन अगर आप लोग फिर से चेक करेंगे तो बताएगा कि ये डिस्पैच हो चुका है, कुरियर के द्वारा आपको मिल जाएगा। அது மாதிரி वैसा ही கர்த்தர் அனுப்பி வச்சிருப்பாரு, यहोवा ने भेजे होंगे, உங்க கைக்கு எல்லாம் வந்து वो சேரும். आपके हाथों में आकर मिल அவரிடத்திலிருந்து जाएगा ஒத்தாசை और வரும். आकाश से आपको நீங்க सहायता ட்ராக் मिलेगी। பண்ணுங்க, உங்க கையில இது வந்து சேர்ந்துரும். आप लोग ट्रैक कीजिए, आपके हाथों में आके मिल हालेलुया, जाएगा। हालेलुया, கை வச்சு சொல்லும் ஹalleluya. हम सभी बोलेंगे ஆகவே हालेलुया। புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, இதோ நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிறவர்களா இருந்தால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம்
அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. प्रभु का वचन नए नियम में कहा है कि अगर हम परमेश्वर की इच्छा के अनुसार पूछेंगे तो हमको सब कुछ मिल जाता है, நிச்சயமா பெற்றுக்கொண்டோம் जरूर हम पा लेते हैं, அப்படின்னு வந்துரும். ऐसा आ जाएगा। அவை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. इसलिए आप लोगों का हृदय बिना என் चिंता அன்பு का தேவனுடைய रहे। பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोग, கர்த்தரை நாம் தேடி ஓடி வருகிறோம். हम यहोवा को ढूंढ कर खोज कर आते हैं, அவர் நமக்கு என்னென்ன ஒத்தாசை தருகிறார். और वह क्या सहायता है जो प्रभु हमको देते हैं। 3ஆம் வசனம் பாருங்க. वचन 3 को हम पढ़ेंगे। ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உன்னோடு இருப்பதினால் உன் காலை தள்ளாட விடமாட்டார். देखिए परमेश्वर का वचन है, कहते हैं कि वह तेरे पांव को टलने ना देगा। உங்க அதிகாரிகள் முன்பதாக உங்கள் கால் தள்ளாட விடமாட்டார். आप लोगों के अधिकारियों के सामने आपके पैरों को टलने नहीं देंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, நீங்க யார் முன்பதாக உங்க கால் தள்ளாட விடமாட்டார். பொதுவா போட்டிருக்கு, உன் கால் தள்ளாட விடமாட்டார். உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் முன்பதாக, உன் சகோதரர் முன்பதாக, உன் சகோதரி முன்பதாக, உன் உற்றார் உறவினர் முன்பதாக, யார் முன்பதாக உன் கால் தள்ளாட அவர் விடவே மாட்டார். किसी के सामने आप लोगों के पाँव को टलने ना देंगे। आपका माता पिता भाई रिश्तेदार जो भी हैं, किसी के सामने टलने नहीं देंगे। ஒத்தாசை வருதுன்னா, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருதுன்னா அதான் அர்த்தம். अगर यहोवा की ओर से सहायता मिलती है तो यही उसका अर्थ है। தேவன் உங்கள் கால் தள்ளாடாமல் காப்பார். परमेश्वर आपके पाँव टलने दिए बिना आपकी रक्षा करेंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, தாவீது மிகவுமாய் கலங்கினார். दाऊद बहुत ही चिंतित था, நான் அஞ்சுகிற நிந்தை எனக்கு வராமல் காத்தருளும் என்று கதறினார். और उसने विनती किया कि वह बुराई मेरे और ना आ जाए, जिसके लिए मैं चिंता करता हूँ। கால் தள்ளாடாமல் காப்பது அவசியம். देखिए पाँव टलने बिना रहना बहुत ही अति अवश्य है। கால் தள்ளாடாமல் காப்பது அவசியம். पाँव ना टलने देना अति अवश्य है। இரண்டாவது, दूसरा कार्य, கால் தள்ளாடினா பாருங்க, மக்களுடைய மனதெல்லாம் வாடி வதங்கி போகிறது. देखिए पाँव टलने से लोगों का हृदय बहुत ही सूख जाता है, सूखा हो இரண்டாவது, जाता है। दूसरा कार्य, உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார், உறங்கார், தூங்க மாட்டார். तेरा रक्षक कभी ना ऊँगेगा, यानी कभी ना सोएगा। அதனுடைய விளக்கம் அவ்வாறு சொல்லுகிறது. इसका अर्थ ऐसे कहा गया है, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. सुन इस्राएल का रक्षक ना ऊँगेगा और ना सोएगा। இங்கே இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவது யார்? और यहाँ पर इस्राएल जो कहा गया है वह कौन है? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லி இருக்கலாம், इस्राएल लोगों के बारे में कहा गया होगा, ஆனாலும் உண்மையிலே யாரை குறிக்கிறது? लेकिन सचमुच ये किसके बारे में बताई गई है? ஆவிக்குரிய இஸ்ரவேலரை குறிக்கிறது. आत्मिक इस्राएलियों के बारे में बताई गई है। இஸ்ரவேல் ஜனங்களிலும் தேவனை தேடாமல் நாத்திகர்களாய் இருக்கிறவர்கள் போன்றவர்கள் இருக்கிறாங்க. इस्राएलियों में भी ऐसे कुछ लोग हैं जो कहते हैं कि प्रभु नहीं है। அவங்கள காக்கிறதுக்கு தூங்காம உறங்காம உட்கார்ந்து இருக்கிறாரா? उनकी रक्षा करने के लिए वे ऊँगे बिना सोए बिना रहते हैं क्या? இரவும் பகலும் தேடுகிற உங்களை காக்கிறதுக்கு இரவும் உறங்காம கண்ணுறங்காம தூங்காம உட்கார்ந்து இருக்கிறாரு. आप लोग जो रात और दिन परमेश्वर को खोजते हैं, आपके लिए वे ऊँगे बिना सोए बिना रहे हैं। தூங்குவதுனா படுத்து தூங்குறது. देखिए सोना मतलब ऐसे लेट कर सो जाना। உறங்குறதுனா கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க. देखिए ऊँगना मतलब मुर्गी का सोना। பஸ்ல உட்கார்ந்த உடனே தூங்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. बस में बैठते ही सोने वाले कुछ लोग हैं। முடி வெட்டுற கடையில தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. बाल काटने वाले दुकान में जो है सोने वाले बहुत लोग அவங்க हैं। முடி கரெக்டா தலையெல்லாம் அழுத்தி அவங்க சீவி வெட்டுறப்ப சுகமா எல்லாரும் தூங்கிடுவாங்க. उनके बाल को ऐसे बनाकर काटते समय अच्छा रहता है, वे सो जाते हैं। சில நேரம் பாத்தீங்கன்னா பிரயாண பஸ் இது விமான பிரயாணத்துல நிறைய பேர் தூங்குவாங்க. कुछ समय हवाई जहाज की यात्रा में बहुत सारे लोग सो जाते हैं। ஆமாம், இதெல்லாம் வந்து உறக்கம். यही ऊँगना है। ஆனா தூங்கவும் மாட்டாரு, உறங்கவும் மாட்டாரு. நம்ம உண்டாக்கினவர், விசேஷமா வானத்தை பூமி உண்டாக்கினவர், உன்னை காக்கிறவர் உறங்காமலும் தூங்காமலும் என்ன செய்யறாருன்னா உன்னை காக்கிறவராக இருக்கிறார். विशेष प्रकार से जो आकाश और पृथ्वी का करता है, वह ना ऊँगेगा ना सोएगा, वह आपकी रक्षा करते रहेगा। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அப்படின்னா டே அண்ட் நைட் உன் மேல நினைவா இருக்கிறாருப்பா. तो रात और दिन आपके बारे में वे सोचते रहते हैं। எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார். हर समय आपके सोच के साथ हैं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, பிறந்த குழந்தை தாய் எப்படி பார்க்கறாங்க? एक बच्चा जो जन्मा हुआ है उसकी माँ उनको कैसे देखती है? ஆமா, இரவும் சரி பகலும் சரி தூங்காம பாப்பாங்க. रात हो या दिन हो, बिना सोए बिना देखती रहती है। ஆமா, பிரசவம்
ஆன பிறகு தாய்மாரை நீங்க கேட்டு பாருங்க, यानी प्रसव होने के बाद में माताओं से आप लोग पूछ कर देखिए, அநேக நாள் தூங்கலன்னு சொல்லுவாங்க. और वे कहते हैं कि मैं बहुत दिन से नहीं सोई हूँ. என்ன செய்றீங்க? அதான் புள்ள படுத்திருக்கல, நீங்க அமைதியா தூங்கலாம்ல. क्या कर रहे हो? बच्चा तो सो रहा है, आप भी सो सकते हैं ना. இல்ல கொசு வந்துடக்கூடாது, சிறு எறும்பு கடிச்சிடக்கூடாது, நான் முடிச்சிருந்து பாக்குறேன். नहीं, कोई मच्छर ना आ जाए, नहीं तो कोई चींटी ना काटे, मैं देख रही हूँ. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். और प्रभु ने कहा कि एक स्त्री अपने गर्भ में होने वाले जन्म देने वाले बच्चे को भूल सकती है, लेकिन मैं अपने संतान को कभी नहीं भूलूंगा. உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். वे ना ऊँघेंगे ना सोएंगे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நமக்கு செய்கிற அடுத்து செய்கிற காரியம் என்ன? वो परमेश्वर जिसने आकाश और पृथ्वी को सृष्टि किया है, अगला हमारे लिए करने वाला कार्य क्या है? ஐந்தாவது வசனம், वचन 5, சங்கீதம் 121:5. भजन संहिता 121 वचन 5. கர்த்தர் உன்னை காக்கிறவர். यहोवा तेरा रक्षक है. The Lord is your protector. यहोवा तेरा रक्षक है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, உங்களுக்கு ஒரு பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு அருமையான போர்ச்சேவகன் செய்கிற ஒரு பணியை பார்க்கிலும் இவர் மிகவும் கண்ணியமானவர் அல்லவா? ஆகவே அவர் மகிமையாய் அமர்ந்திருந்து ஏராளமான ப்ரொடெக்ஷன் தந்துகிட்டே இருக்கிறாரு. देखिए, जैसा एक सैनिक एक सेना वाला जो है जिस तरह से रक्षा करता है, उसी रीति से परमेश्वर भी आप लोगों के लिए रक्षक हैं. அவருடைய கைகளில் இருந்து கிரணங்கள் பாய்கிறது. और उनकी हाथों से जो है किरणें निकलती हैं. உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். वो आप लोगों की रक्षा करने वाला என் है. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का हृदय बिना चिंता का ஆமா, रहे. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். परमेश्वर जीवित परमेश्वर हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. जीवन का सोता उनके पास है. உங்களை காக்கிறவர் வெறுமனே ஒரு கேடகமாக இருந்து மட்டும் காப்பதில்லை, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருப்பதினால் உங்களை காப்பா. आप लोगों का रक्षक केवल डाल ही नहीं, जीवन का सोता उनके पास रहने के कारण आपकी रक्षा करते हैं. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். आमीन बोलेंगे ना? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஆமா, இயேசு மகாராஜா பாடையை தொட்ட பொழுது மரித்தவன் பிழைத்தான். देखिए, यीशु महाराजा ने जब मरे हुए उसको लेटे हुए छुआ तो वह जिंदा उठ गया. ஜீவ ஊற்று அவரிடத்துல இருக்கு. क्योंकि जीवन का सोता उनके पास ஜீவ है. ஊற்று இருக்கு. जीवन का सोता उनके पास है. யவீருவின் மகள் மரித்து போனாள். यवीरू की बेटी मर गई. எல்லாரும் உட்கார்ந்து அழுகுறாங்க. सभी लोग वहां पर रो रहे थे. ஆனால் இயேசு சொன்னா தூங்கிட்டு இருக்காப்பா. लेकिन यीशु ने कहा ये सो रही है. என்னங்க அவர் இறந்துட்டாங்க, ஹார்ட் பீட்டே இல்ல. अरे ये तो यानी मर गई है, हार्ट बीट नहीं है. பெரிய தூக்கம் போட்டுருக்கா. ये बड़ी नींद कर रही है. அதிகமான நேரம் தூக்கம் போட்டுருக்கா. बहुत घंटों से ये सो रही இந்த है. எழுப்புறேன் பாரு. अभी मैं ऐसे उठा देता हूँ. அப்படி புள்ளை கை பிடிச்சு எழுப்புனா எந்திரிச்சிருச்சு. और ऐसे बच्ची को हाथ पकड़कर उठाने से मैं वो उठ गई. ஜீவனின் ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. क्योंकि जीवन का सोता उनके पास है. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का हृदय बिना चिंता का रहे. நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. और आप लोग परमेश्वर को पकड़ लीजिए. வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து நீயும் சுகித்திருந்து நிலைத்திட நன்றி சொல்லும் நாவை நீயும் உடையவனாயிரு. வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து நீயும் சுகித்திருந்து நிலைத்திட நன்றி சொல்லும் நாவை நீயும் உடையவனாயிரு. கர்த்தரின் கரம் ஆசித்து தந்த இடமதில் மகிழ்ச்சியுடன் மனரம்மியமாய் வாழ்ந்திடு. கர்த்தரின் கரம் ஆசித்து தந்த இடமதில் மகிழ்ச்சியுடன் மனரம்மியமாய் வாழ்ந்திடு. இதுவே வாழ்க்கைக்கு ஃபார்முலா, இதுவே வாழ்க்கைக்கு ஃபார்முலா, இதுவே வாழ்க்கைக்கு ஃபார்முலா, இதுவே வாழ்க்கைக்கு ஃபார்முலா. 12 மாதங்களும் பறந்தோடியே சென்றது, தேவனின் கிருபையோ இந்த புதிய ஆண்டை சூழ்ந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஹalleluya, हालेलुया. तालियां बजाकर प्रभु की महिमा करेंगे. உன் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய தேவன் மனம் இறங்கினார். தேவ பிள்ளையே,
உன் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய தேவன் மனம் இறங்கினார் தேவ பிள்ளையே. கலக்கம் உனக்கு வேண்டாம், கண்ணீரும் உனக்கு வேண்டாம், கவலை உனக்கு வேண்டாம், சஞ்சலம் உனக்கு வேண்டாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. यहोवा की महिमा करेंगे. हालेलुया. வாழ்க்கையில ஆண்டவரை பிடிச்சிடுங்க. ஊற்று அவர்கிட்ட இருக்கு. जीवन में परमेश्वर को पकड़ लीजिए क्योंकि ஜீவ ஊற்று அவர் இருக்கு. क्योंकि जीवन का सोता उनके पास है. கர்த்தர் உன்னை காப்பார். यहोवा प्रभु आपकी रक्षा எல்லா करेंगे. தீமைக்கு விலக்கி காப்பார். सारी बुराइयों से दूर करके रक्षा करेंगे. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். आमीन बोलेंगे ना. ஹல்லேலூயா. हालेलुया. வாழ்க்கையில முக்கியமான நாட்கள் வரும்போது உங்கள் ஜீவன் குறையக்கூடாது. பொறாமைகள்லாம் ரொம்ப பெருகும். அந்த நேரத்தில் உங்களுடைய பலன் சுகம் ஜீவன் குறைவது போல தெரியும். ஏன்? அதிகமான பொறாமை எதிர்க்க உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை. அதனால அப்படி சோர்ந்து போகிறீங்க. அவ்வளோதான். யூ ஆர் ஃபீலிங் லைக் தட். அது உண்மையில உங்களுக்கு ஜீவன் குறையாது, ஆனால் அவர் உணர்றீங்க. அப்போ அந்த நேரங்கள் எல்லாம் வாழ்வின் முக்கியமான நாள் வருது. உங்கள் பர்த்டே, உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய குடும்பத்தில் திருமணம், அதெல்லாம் வரும்போது முன்னமேயே உபவாசித்து ஜெபித்து காத்திருங்க. देखिए आप लोगों के जीवन में जब महत्वपूर्ण दिन आ जाते हैं तो घमंड के जरिए आप लोगों के शरीर में बल नहीं होता है, इसलिए सावधान रहना है. வாழ்வின் முக்கிய நாட்களாய் வருடத்தில் ஒன்று வரும்போது முன்னமே நீயும் உபவாசித்து ஜெபித்து காத்திரு. அல்லேலூயா. வாழ்வின் முக்கிய நாட்களாய் வருடத்தில் ஒன்று வரும்போது முன்னமே நீயும் உபவாசித்து ஜெபித்து காத்திரு. உனக்கு எதிரான பொறாமைகள் எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நீயும் நின்றிடு. உனக்கு எதிரான பொறாமைகள் எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நீயும் சாம்பலாக்கிடு. உன் குடும்ப நலனை காத்துக்கொள், உன் குடும்ப நலனை காத்துக்கொள், உன் குடும்ப நலனை காத்துக்கொள், உன் குடும்ப நலனை காத்துக்கொள். 12 மாதங்களும் பரந்தோடியே சென்றது. தேவனின் கிருபையோ இந்த புதிய மாதத்தை சூழ்ந்தது. 12 மாதங்களும் பரந்தோடியே சென்றது. தேவனின் கிருபையோ இந்த புதிய மாதத்தை சூழ்ந்தது. உன் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய தேவன் மனம் இறங்கினார் தேவ பிள்ளையே. பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய தேவன் மனம் இறங்கினார் தேவ பிள்ளையே. கலக்கம் உனக்கு வேண்டாம், கண்ணீரும் உனக்கு வேண்டாம், கவலை உனக்கு வேண்டாம், சஞ்சலம் உனக்கு வேண்டாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. प्रभु की महिमा करेंगे. हालेलुया. ஜீவ ஊற்று அவர்கிட்ட இருக்கு. क्योंकि जीवन का सोता उनके पास है. உங்க கார்ல பெட்ரோல் தீந்து போச்சு. आपके कार में पेट्रोल खत्म हो गया है. உட்கார்ந்து ஓன்னு அழுவீங்களா? क्या आप लोग बैठकर रोएंगे? உங்க பைக்ல பெட்ரோல் தீந்து போச்சு. आपके बाइक में पेट्रोल कम हो गया है. நீங்க தலையில அடிச்சு அழுதுகிட்டு இருப்பீங்களா? क्या सर में मारकर आप लोग रोते रहेंगे? எங்க அடுத்த பெட்ரோல் பங்க் இருக்குது? अगला पेट्रोल बंक किधर है? அங்க தள்ளிட்டு போயிருவீங்க. वहां तक आप ले जाएंगे. ஃபில் பண்ணிடுவீங்க. उसे पूरा भर देंगे மறந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். और ऐसे ही उड़ते ही चलते जाएंगे. வாரம் தவறாம சர்ச்சுக்கு வாங்க. हफ्ते को छोड़े बिना हर रविवार आ जाइए. ஜீவ ஊற்றில இருந்து ஜீவன் எடுத்து நிரப்பிக்கிடுங்க. देखिए जीवन के सोते से उसे भर दीजिए. கவலை இல்லாம போய்கிட்டே இருங்க. बिना किसी चिंता से चलते रहिए. வாரம் முழுசும் ஓடுங்க. हफ्ते भर आप लोग चलते रहिए. கவலையும் இல்ல, கலக்கமும் இல்ல. कोई चिंता नहीं है, कोई दुख नहीं है. ஆமென். आमेन. கை வச்சு சொல்லும் ஹalleluya. तो उठाकर बोलेंगे हालेलुया. ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை காப்பார். जीवन का सोता उनके पास है. यहोवा आपकी रक्षा करेंगे. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறாரு. यहोवा तेरी दाहिने और तेरी आड़ है. உலகத்துல நம்மை மறுதலிக்காத ஒரு ஃப்ரெண்ட் என்னன்னா அது நம்முடைய நிழல்.
और इस संसार में ऐसा कोई दोस्त है जो हमें दूर नहीं हटाएगा तो वो हमारा हाल है। எங்க போனீங்கனாலும் வரும், देखिए ये छाया हर जगह जाने से आता है, எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் வரும். जिस जगह में जाने से भी उस जगह में உங்களை आएगा, ஒரு நாளும் மறுதலிக்காது. वह कभी आपको नहीं छोड़ेगा। தேவன் தம்மை தான் மறுதலிக்க மாட்டார், यानी परमेश्वर अपने आप को दूर नहीं हटाते हैं நம்முடைய நிழலும் நம்மை மறுதலிக்காது. और हमारा छाया भी हमको छोड़कर नहीं அப்ப जाता है। ஆண்டவர் உனக்கு வலப்பக்கத்து நிழலா இருக்கிறார்னா உனக்கு சாதகமான ஒரு அருமையான நிழல், உன்னை காக்கிற நிழல். அந்த நிழல் இருக்கும் மட்டுமா உனக்கு தீங்கு வராதுப்பா. अगर परमेश्वर आपके दाहिने और आप लोगों के लिए आड़ है तो जब तक वह आड़ है कोई बुराई आपके पास नहीं आ सकती है। அந்த தேசத்து ஜனங்களை காக்கிற நிழல் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி ஜனங்கள் கண்டார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம்ல. और ऐसे हम वचन में पढ़ते हैं कि उस देश को रक्षा करने वाली आड़ उनको छोड़कर चली गई थी। அந்த நிழல் அல்ல, நமக்கு ஜீவனுள்ள தேவனுடைய நிழல். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆமென். देखिए सर्वशक्तिमान की छाए पर जो है वह शरण स्थान पर आ जाता है। கைவிட்டு சொல்லும் ஹalleluya. हाथों को उठाकर बोलेंगे हालेलुया। ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. इसलिए आप लोगों का हृदय बिना चिंता के பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. यानी दिन का धूप और रात का छाया आपको नुकसान नहीं पहुंचा सकता है। ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாலும் பயம் இல்லை. देखिए ऑरेंज अलर्ट देने से भी कोई डर नहीं है, அதுக்காக வெயில போய் சுத்திட்டு இருக்காதீங்க. इसलिए धूप में घूमना नहीं। ஆனா நமக்கு வேலைன்னு போகும்போது நம்மை அது தீமை செய்யாமல் காப்பா. लेकिन जब काम के लिए जाते हैं तो बिना बुराई की रक्षा हमको मिलेगी। கர்த்தர் காப்பா. यहोवा प्रभु रक्षा करेंगे। ஆமா, வெயில்னால வருகிற தீமைகள் இருக்கு. देखिए धूप से जो बुराइयां मिलती है நில ஒளியில் படுக்கும் பொழுதும் வருகிற தீமைகள் இருக்கு. और चांद की आड़ में सोने से भी कुछ बुराइयां होती हैं। தேவன் உங்களை தப்புவிப்பார். परमेश्वर आपको बचाएंगे। இது இயற்கையாய் வருகிற தீமைகள். और ये सृष्टि के जरिए आने वाली बुराइयां யாரு எய்ம் பண்ணல உங்க மேல, आप लोगों के ऊपर किसी ने डाला नहीं है, யாரும் உங்க மேல பொறாமப்படல. कोई आपके ऊपर घमंड नहीं किए हैं। இயற்கையாய் வருகிற தீமை. और ये सृष्टि के जरिए आने वाली बुराइयां கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். परमेश्वर आपको दूर हटाकर रक्षा करेंगे। நிறைவாக आखिरी में கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது மேற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். और परमेश्वर आपको आने जाने में सब कार्यों में रक्षा करेंगे। கர்த்தருடைய கரம் கூட இருப்பதினால் பிரயாணங்கள் உங்களுக்கு வாய்க்கும், சமாதானமாயிருக்கும், பாதுகாப்பாயிருக்கும். क्योंकि परमेश्वर का हाथ आप लोगों के साथ रहने के कारण आप लोगों की यात्रा अच्छी रहेगी और शांति எழுந்து रहेगी। நிற்போமா? सभी लोग खड़े हो जाएंगे। எல்லாரும் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. पूरे मन से परमेश्वर के लिए सभी लोग स्तुति कहेंगे। ஹalleluya. हालेलुया। எங்கள் பிரயாணத்தில் கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. और ஹalleluya. बोलिए हमारी यात्रा में रहने वाले प्रभु आपकी स्तुति। கர்த்தாவே நீர் நல்லவர், यहोवा आप भला है, தேவன் நீர் நல்லவர், परमेश्वर आप भलाई करने वाले हैं, கர்த்தாவே நீர் நல்லவர். यहोवा आप भले हैं। நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் आप நல்லவர், मुंह खोलकर बोलिए यहोवा प्रभु आप தேவனே भले हैं, நீர் நல்லவர், परमेश्वर आप भले हैं, இயேசு மகாராஜாவே நீர் நல்லவர், यीशु महाराजा आप भले हैं, பரிசுத்த ஆவியானவரே நீர் நல்லவர், ये पवित्र आत्मा आप भले हैं, மன்னாவை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், मन्ना को देने वाले आपकी स्तुति हो, காடைகளை பொழிபவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், पक्षियों को देने वाले आपकी स्तुति हो, வெயிலில் வெயிலோ நிலவோ சேதப்படுத்தாமல் காக்கிறவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். धूप या आड़ के जरिए नुकसान न पहुंचाने वाले यहोवा आपकी स्तुति हो, எங்கள் வலது பக்க நிழலாய் இருப்பவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். हमारे दाहिने और आड़ के समान रहने वाले आकाश और सृष्टि का कर्ता आपकी स्तुति हो, கர்த்தாவே உம்மிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம். वो प्रभु आपके पास जीवन का सोता है आपकी स्तुति हो, இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. और अभी परमेश्वर की शक्ति उतर रही है। கர்த்தர் ஒவ்வொருவர் அருகாமையிலும் தம்முடைய விசேஷித்த பாதுகாக்கும் தூதர்களை நிறுத்துகிறார். இந்த நாள் முதற்கொண்டு நிறுத்துகிறார். உங்களுக்குரிய தூதர்கள் இனிமேல் பணிவிடை தூதர்களின் சேவை நீங்கள் காண துவங்குவீர்கள். ஆமென். ஒவ்வொரு அருகாமையிலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒவ்வொரு தூதரை நிறுத்துகிறார். நீங்கள் எங்கு போகும் பொழுதும் ஒரு நபராக அல்ல, 3 பேராக போகிறீர்கள். 2 தூதர்கள் கூட வருகிறார்கள். சிறப்பான தூதர்கள் படை உங்களுக்கு பாதுகாப்பிற்காக அருளப்படுகிறது. வலதுபுறமும் இடதுபுறமும் ஹalleluya பட்டயத்தை உடைய தூதர்கள் பரிசுத்த பாதுகாவலை கட்டளையிடும்படி நிற்கிறார்கள். கர்த்தர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். அன்றைக்கு ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர்
அசைவாடுகிறார். दाहिने और आगे आप लोगों के पास में जो है परमेश्वर के हथियार से लिए हुए स्वर्गदूत रहते हैं. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் முகத்தை புதைத்துக் கொள்ளுங்கள். यहोवा के हाथों में आप लोगों के चेहरे को लगा लीजिए. உங்கள் கண்ணீரை அவருடைய பாதத்திலே சிந்துங்கள். आप लोगों के आंसुओं को उनके चरणों पर यानी गिराइए. அதன் பின்பதாக ஆலயத்திலிருந்து புறப்படும் போது ஜெயமான ஜீவியம் செய்ய புறப்படுங்கள். उसके बाद जब आप लोग भवन से निकलते हैं तो जय का जीवन सीखेंगे. பயப்படாதீங்க. डरना नहीं. கர்த்தர் கூட வலப்பக்க நிழலாக இருக்கிறார். यहोवा प्रभु दाहिने के आड़ के समान आप लोगों के साथ है. பயம் இல்லை. कोई डर नहीं है. எதற்கும் பயம் இல்லை. किसी के लिए भय नहीं है. ஹalleluya. हालेलुया. ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கு. உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான பலன் இப்ப இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்துக்கு தேவையான பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்துக்கு தேவையான பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். और प्रभु कहते हैं कि आप लोगों के लिए शरीर के जो बल चाहिए वो अभी उतर रहा है. உங்கள் கண்களுக்கு தேவையான பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். और प्रभु कहते हैं कि जो बल आपके आंखों के लिए चाहिए वो अभी उतर रहा है. உங்கள் இருதயத்துக்கு தேவையான பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் और சொல்லுகிறார். प्रभु कहते हैं कि हृदय के लिए जो बल चाहिए अभी वो उतर रहा है. அவர் தமது சிறகுகளினாலே உங்களை மூடுகிறார். वो अपने पंखों से आपको ढाप देते हैं. அவருடைய சிறகுக்குள்ளே நுழைந்து உங்களை பார்க்க பிசாசினால் கூடாது. उनके यानी पंखों வன் के अंदर கண்கள் छिप जाने பொறாமையினால் கூடாது. से और नजर और शैतान की नजर அவர் देख தமது नहीं सकती है. சிறகுகளாலே वो अपने மூடுகிறார். पंखों से ढाप देते हैं. ஹalleluya.